உலகத்தின் துவக்க காலத்தில் பாம்புகள் கால்களுடன் வாழ்ந்தன என்பதையும், தேவனின் சாபத்தினாலேயே பாம்புகள் கால்களின்றி போயின என்பதையும் வேதத்திலிருந்து நாம் அறியலாம். வேதத்தை விமர்சனம் செய்பவர்கள் இக்கூற்றினை கிண்டலாக விமர்சனம் செய்வது வழக்கம். ஏவாளை வஞ்சித்ததினால்தான் பாம்புகள் ஊர்ந்து செல்கின்றன என்றால், ஏவாளை வஞ்சிக்கும் முன்பு அவைகள் கால்களால் நடந்து சென்றனவா என்று புத்திசாலித்தனமாக கேள்விகளை கேட்பார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு நாம் வேதத்திலிருந்து எத்தனை வசனங்களை ஆதாரமாக காட்டினாலும் அவர்கள் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் எப்பொழுது அவர்கள் வாயடித்து போகும்படியாய் செய்திகள் வெளிவந்துள்ளது. கடந்த 2013ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 22ஆம் தேதி இந்தியாவின் சிறப்பு பத்திரிகையான மாலை மலரில் வெளிவந்த செய்தியை உங்களுக்கு தருகிறேன். கால்களுடன் வாழ்ந்த பாம்பின் எலும்புக்கூடு லெபனானில் கண்டுபிடிக்கப்பட்டது. பாம்புகள் ஊர்வன இனத்தைச் சேர்ந்தவை. அவைகளுக்கு கால்கள் கிடையாது. இதற்கு முன் கால்களுடன் பாம்புகள் இருந்ததற்கான ஆதாரம் தற்போது கிடைத்துள்ளது. பழங்காலத்தில் வாழ்ந்த அரிய உயிரினங்கள் குறித்து ஆய்வு செய்யும் நிபுணர்கள் லெபனானில் ஒரு பாம்பின் எலும்புக்கூட்டை கண்டெடுத்தனர். சுமார் 19 இன்ச் நீளமுள்ள அந்த பாம்பின் எலும்புக்கூட்டில் கால்கள் இருந்ததற்கான அடையாளங்கள் உள்ளன. லெபனானில் கண்டுபிடிக்கப்பட்ட பாம்பின் எலும்புக்கூட்டில் சுமார் 1 இன்ச் அளவுக்கு கால் எலும்புகள் இருந்தன. அதே நேரத்தில் பாம்பின் வயிற்று பகுதியில் கால்கள் வளர்ந்து வந்ததற்கான அறிகுறிகளும் இருந்தன. அந்த எலும்புகள் 1/2 இன்ச் அளவில் வளர்ந்திருந்தன. இந்த வகை பாம்புகள் கால்கள் மூலம் நடந்து திரிந்ததால் நிலத்திலும் நீரிலும் குகையிலும் பொந்துகளிலும் வாழ்ந்து இருக்கலாம் என விஞ்ஞானிகள் தெரிவிக்கின்றனர். பல கோடி ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த இந்த வகை பாம்புகள் தற்போது காலப்போக்கில் படிப்படியாக மறைந்து ஊர்வன இனத்தைச் சேர்ந்தவையாக மாறி இருக்கலாம் என்று நிபுணர்கள் கூறுகின்றனர். பிரியமானவர்களே, பரிசுத்த வேதாகமம் சொல்லும் கருத்தை மெய்ப்பிக்கும் வண்ணமாக இந்த செய்தியானது காணப்படுகிறது. ஒன்றை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், வேதாகமம் என்றும் பொய்ப்பதில்லை. இன்று பொய் என்று கூறப்படும் காரியங்கள் ஒரு நாள் மெய் என்று நிரூபிக்கப்படும். வேதாகமம் கூறிய விஞ்ஞான கருத்துக்கள் இப்படித்தான் மறுக்கப்பட்டு பின்பு ஏற்றுக்கொள்ளப்படுவது வழக்கமாகி உள்ளது.